ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளப்பட வாழ்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறோம். 2025 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் இது வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அனாலிசிஸ்க்கு முன்னாடி நான் ஐசிஐசிஐ டைரக்டில் வந்து நான் அக்சஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கணும். ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நெட் ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வித் மார்ஜினோட ப்ராஃபிட் மார்ஜினோட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு Q2Qல அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறாங்க. கம்பெனி ஹாஸ் த லோ டெப்ட் கம்பெனி, அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இது ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும்போது எஃப்ஐஎஸ் அண்டு எஃபிஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. வீக்னஸில் வந்து பார்த்தோம்னா 52 வீக் லோ, அது வந்து நார்மலாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன், அதை விட்டுருவோம். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஹை பிஇ 150 இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து எகைன் நான் வந்து சொல்லக்கூடியது செக்டார் ரொட்டேஷனை பற்றி நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கணுங்கிறது தான் செக்டார் ரொட்டேஷன். ஒரு செக்டார் வந்து அது மெச்சூரிட்டி வந்த உடனே அடுத்து அங்கேருந்து வித்ட்ரா பண்ணி அடுத்து க்ரோத்துக்கு உண்டான செக்டாரில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து டைவர்ட் ஆவாங்க. நம்ம அந்த இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இது என்னுடைய பொறுத்த வரைக்கும் செக்டார் ரொட்டேஷன்ஸில் இது பீக்கில் போய்கிட்டு இருந்தது, இப்போ கரெக்ஷன் எடுக்குது. அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன். கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டீக்ரோத் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து டீக்ரோத்து ஆகிட்டு இருக்கு. எங்கே மேலே இருந்தது உச்சாணி கொப்பில் இருந்தது கீழே இறங்கிட்டு இந்த கீழே இறங்கின லெவலில் இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறான். அப்படிதான் நம்ம வந்து பார்க்குறோம். த்ரெட் வந்து எம்எஃப் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராபப்ளி இவங்க வாங்குறதுனால இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களோடது இருக்குது. இப்போ இவங்களுடைய கம்பேரிசன் நம்ம வந்து பியர் கம்பேரிசன் நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த செக்டார் ரொட்டேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாத்தோட பிஇயும் பார்த்தோம்னா டிடிஎம் பிஇயும் பார்த்தோம்னா எக்கு தப்பா ஏறி இருக்கு. இதுவாது பிஎன் காட்கில் ஜுவல்லர்ஸ் அவனாவது பரவாயில்ல 42ஓட நிற்கிறான். பாக்கியெல்லாம் பாருங்க. இந்த பிசி ஜுவல்லரி பாருங்க 477 பிஇ வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஆனா அந்த 477 பிஇ இப்ப ஏற்றி வச்சிருக்கிறான். 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தோம்னா இவன் தான் 164% கொடுத்துருக்கிறான். பாக்கி வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல 30% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு 1 இயர் ரிட்டர்ன். இவன் தான் 164 ருபீஸா இல்லாட்டி பர்சன்டேஜான்னு தெரியல, அவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறான். பாக்கி எல்லாருக்கும் நெகட்டிவ் க்ரோத்தில் தான் இருக்கு. இப்போ இந்த பியர் கம்பேரிசன்ல பார்க்கும்போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தோம்னா இருக்கிறதுலே லோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறான். இவ்வளோ லோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி போடணும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தேன், போட்டேன்னா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவன் வந்து பிரான்ச்சஸை ஃபுல்லாக குளோபல் லெவலில் ப்ரெசன்ஸில் அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து காஸ்ட் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கும். ஒரு கம்பெனி கட்டுற மாதிரில இவங்க பிரான்ச் ஆஃபீஸை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அது வந்து போயிட்டு இருக்கு. அதுலேருந்து ரெவென்யூ ப்ராஃபிட்டாக டர்ன் ஆகுற வரைக்கும் இது நம்ம தவிர்க்க முடியாத சூழல் போயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவனோட இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 54% அப்படி இருக்காங்க அன்சேஞ்ச்டு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை வந்து 14.72லேருந்து 14.81ங்கிற லெவலில் மார்ஜினலாக ஒரு 0.1 லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 0.1 அந்த லெவலில் குறைச்சி வச்சிருக்கிறாங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து மேஜரா உள்ள வராங்க, எஃப்ஐஎஸ் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிரிட்ஜ் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு எஃப்ஐஎஸ், பாக்கியெல்லாம் ப்ரொமோட்டர்ஸ். அந்த எஃப்ஐஎஸ் வந்து 8% வச்சிருக்கிறான். ஸ்வாட்ச்வாப் ஃபண்டமெண்டல் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லார்ஜ் கம்பெனி அவங்க வந்து 10% இல்லை 1% வச்சிருக்கிறாங்க. டிஏஎஸ்ல வரும்போது எல்ஐசி வந்து 10% எல்ஐசி கீப் பண்ணிட்டு இருக்கிறான். எல்ஐசி ஆஸ் வெல் அஸ் எல்ஐசி கீப் பண்ற வரைக்கும் இதுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு நல்ல கம்பெனி வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தி இருந்துக்கலாம், நம்பிக்கை வச்சுக்கலாம். இவங்க இல்லாட்டி இந்த நேரம் இவங்க எல்லாம் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் நமக்கு வந்து இருக்கு. இப்போ இவனோட நம்ம வந்து ரெகுலரா பார்ப்போம். இவன் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இவன் வந்து கீழே வந்துட்டான். இதுக்கு மேலே எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆக போறான் அப்படிங்கிறத நம்மளுடைய கால்குலேஷன்ஸ்ல பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கான காலமும் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம
அனாலிசிஸில் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபாலோயிங் கமெண்ட் மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டா 600 அப்படின்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. சரி, இதை நான் வெயிட்டேஜா 600 கிடைக்கும் வெயிட்டேஜா எடுத்துக்கலாமா? எத்தனை பேர் தான் இதுல அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம இங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் பிரைஸுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியதில்லை. பட் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குங்கிறதுல நம்புவோம். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி வந்தாங்கன்னா நம்ம யோசிக்கலாம், ஒருத்தர் அவர் கரெக்டா கூட செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்துல நம்ம ஒண்ணுங்கும் போது வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்ப நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 197 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது நியூ 52 வீக் லோ. ஃபண்டமெண்டலா இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டா இருக்கட்டும், ஈக்விட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப லோ ரேட்ல இருக்கு 2.1. அதே சமயத்துல டெப்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ கம்பெனியா இருக்கு. 0.04 ஆல்மோஸ்ட் ஜீரோ லெவல்ல இருக்கு. அது தியரிட்டிக்கல் லிமிட் தான். பிஇ பார்த்தோம்னா 152 இருக்கு. பிஇ 152. அவன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செக்டார் டிமாண்ட் ஓப்பன் ஆன உடனே இவங்களுக்கு பூரா பீக்ல போயிருப்பாங்க. சேலே ஆகாம கடை மூடிட்டு இருந்தவங்களுக்கு பீக்ல போயிருப்பாங்க. அந்த இடத்தோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு உடனே ஃபர்தரா ஏற்றி விட்டுருவாங்க. டிடிஎம் பொசுக்குன்னு ஒரு குவார்டர்ல விழுந்த உடனே அங்கிருந்து தலை குப்புற கீழே விழுவாங்க. அதனால நம்ம தான் இந்த இடத்துல வந்து டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம குவார்டர்லி இபிஎஸோட போட்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கலாம். அதுக்காக சொல்றது. பிரைஸ் டு புக் வந்து ஃப்ராக்ஷன்ல போயிருச்சு. ஸோ அதுவே ஒன்று பெரிய இதுதான். நாளைக்கு இவன் டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னா, புக் வேல்யூக்கு டேர்ன் ஆகுறான்னு சொன்னா கூட நமக்கு புக் வேல்யூ 1 மீட் பண்ணாலே 516. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை காட்டிலும் அது கிட்டத்தட்ட ட்ரிபிள் கூட ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கூடிடுது. 516. இந்த புக் வேல்யூ மெயின்டைன் பண்ணும். புக் வேல்யூ கீழே பொசுக்குன்னு இறக்கி விட்டாங்கன்னா அது இன்னும் கீழே படுத்து கிடக்க ஆரம்பிச்சிடும். சரி, நெக்ஸ்ட் இயர் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க இவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்றது 11.7 ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. அப்படி 11.7 வந்தது அப்படின்னு சொன்னா இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா நம்ம இது ஒரு ஈஸி கால்குலேஷன் வச்சுக்கலாம். 10 நம்ம இந்தியனோடைய மார்க்கெட் சைக்காலஜி என்னன்னாக்க 16 to 20 இல்லாட்டி தாண்டினோம்னா 25. அந்த ரேஞ்சு தான். இப்போ நம்ம 15ன்னு வச்சுக்கிட்டோம், 10ன்னு வச்சுக்கிட்டோம், 150. இவன் கீழே எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆகி கீழே கரெக்ஷன் எடுக்கிறானோ இதே இபிஎஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 150 ரூபா அந்த இடத்துல இருந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். ஆனா அந்த 150ல எவ்வளவு இப்ப வரைக்கும் ஏறி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எப்பனாக்க இந்த நான் சொல்றேன், இந்த 150னா இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து இல்லை, இது அட்ஜஸ்ட் ஆகிற பிரைஸ்ல இருந்து, பிஇ வந்து அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய பிரைஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய லெவலுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இப்போ கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு அனாலிசிஸ் ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்கிறதுனால அதை யோசிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 2024 ரிப்போர்ட் பிரகாரம் பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் இந்த பாசிட்டிவ் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிறோம். பாசிட்டிவ் இப்போ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. சரி, இப்போ இவன் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட 3 இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்கு. 55% க்ரீனில் இருக்கு. 5 இயர்ஸில் 58% ரெட்ல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாங்க. நம்ம இப்போ பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல 10,000 கோடி ரூபா 2021 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவனுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? அந்த இடத்துல அவன் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் தூக்கி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல தூக்கி போட்டிருக்கிறானா அப்படின்னா 54 தான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கிறான். 10,000 கோடி ரூபா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தே இல்லை, அவனுக்கு வரவே இல்லை. -10,000 இந்த இடத்துல வந்துருச்சு. எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு? இது வந்து ஒர்க்கு வந்து டபிள்யூசினாக்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல வந்து 7. அப்போ வாங்கி வச்சது கூட விற்காமே போயிடுச்சு அந்த காலகட்டங்களில். இந்த காலகட்டங்களில் அவனுக்கு ரியலைஸ் ஆகலை. இன்வென்ட்ரி அப்படியே 2,000 வந்திருக்கு. ரிசீவபிள்ஸ் வந்து அப்படியே பெண்டிங் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அது பாசிட்டிவாக இருக்குங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. போன தடவை காட்டிலும் இந்த தடவை ஒரு 1000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 இயர்ஸ் சிஜிஆர் 11.5, 3 இயர்ஸ் சிஜிஆர் 10.8 இருக்கு. இந்த 10.8 இந்த 3 இயர்ஸ் சிஜிஆர் 5 இயர்ஸ் சிஜிஆரை பிரேக் பண்ணி மேலே அப் ட்ரெண்ட் கட் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னாக்க அது growthல இருக்கு. அந்த பார்ட் வந்து growthல இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஆனுவலைஸ்டு ரிசல்ட் நம்ம 2024 ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 76% கம்மியாயிருக்கு. ரெவென்யூ 17.3% கம்மியாயிருக்கு. இவனோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஃப்ராக்ஷன்ல இருக்கு, பெர்சன்டேஜ். அதே மாதிரி எபிட்டா
மார்ஜின் 0.2 தான் இருக்கு, அதுவும் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் 11 தான், 0.11 தான் இருக்கு, அதுவும் கம்மியா இருக்கு. எல்லாமே அடிமாட்டு கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவன் வந்து ஒரு காரணத்தை என்னால இது நான் நான் இப்ப சொல்லக்கூடிய காரணம் சரியான ஜஸ்டிபிகேஷனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட சிற்றறிவுக்கு எட்டினதை நம்ம பேசுவோம். அது ரைட்டா தப்பாங்கிறது நம்ம வந்து தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, இக்னோர் பண்ணிக்கலாம், மன்னிச்சுக்கலாம். ரைட்டா இருந்தா என்ன சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப என்னோடது பார்த்தோம்னா இவன் தங்கத்தை வந்து 1 கிராம் தங்கத்தை 1000 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ரியல் பிரைஸ் முன்ன பின்ன இருக்கலாம், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோமே, இவன் சேல் பண்ணக்கூடியதான் அதே அன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ் 1000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ண முடியும். அதுதான். அப்ப இவன் வாங்கினப்ப 800 ரூபாயும் இப்ப சேல் பண்ணும்போது 1000 ரூபாயும் இருந்துச்சுன்னா இந்த 200 ரூபாய் ப்ராஃபிட் தானே நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த ஸ்டாக்கை வந்து எகைன் அவன் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கரண்ட் மார்க்கெட் ரேட்டு அந்த 1000 ரூபாய் கொடுத்து தான் வாங்குவான். 200 ரூபாய் ப்ராஃபிட் இல்ல. இவன் புதுசா ஒரு தங்கத்தை திருப்பி வாங்கணும்ல, இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ தங்கம் இன்னைக்கு சேல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அதை ரீஃபில் பண்றதுக்கு அவன் நாளைக்கு 1 கிலோ வாங்குறான்னா அதே 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். அப்ப வந்த பைசா அப்படியே திருப்பி ரீபர்ச்சேஸுக்கு போயிருது. ப்ராஃபிட் அந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனா இதே இது ஆயில் கம்பெனிஸ்க்கு ஏன் ப்ராஃபிட் அள்ளி தெளிக்குது அப்படின்னு சொன்னாக்க, அவன் க்ரூட் ஆயில வாங்குறான், இதே இன்டர்நேஷனல் பிரைஸ் தான், அதே இன்டர்நேஷனல் பிரைஸ் தான் விற்கிறான். ஆனா ஒவ்வொரு ரிஃபைனரி ஸ்டேஜ்லையும், ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லையும் வேல்யூ ஆட் ஆக அதோட காஸ்ட் எல்லாம் சேர்த்து போட்டு அதுக்கு ஒரு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் போட்டு அவன் வந்து வெளியில அவுட்புட் போட்டு கொண்டு வரும்போது மார்க்கெட் ரேட்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இவன் அதை மாதிரி பண்ண முடியாது. 1 கிலோ தங்கத்தை வாங்கிட்டா, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா, இன்னைக்கு 1 கிலோ தங்கத்தை மார்க்கெட் பிரைஸ் 1000 ரூபான்னா 1000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நான் இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன், 10% ஏற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாத சூழல். ஆனாலும் இது ஜஸ்டிஃபையபிளானா இது ஜஸ்டிஃபையபிள் கிடையாது. மிச்சவையெல்லாம் கூட எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதுதான் இதுல தவறு இருந்ததுன்னா சங்கர் மன்னிச்சுக்கலாம், இக்னோர் பண்ணிக்கலாம். சரி, இபிஎஸ் வந்து என்ன செய்யுது, இந்த குவார்டருக்கு இந்த இயருக்கு வந்து 2024 ரிப்போர்ட் பிரகாரம் 11.4ன்னு வந்துருச்சு. இது ஏற்கனவே இருந்த 48.5ங்கிற லெவல்ல இருந்து அப்படியே 37 ரூபாய் இறங்கி போச்சு. இந்த 34 ரூபாயில இருந்து 48 ரூபா வந்த காலகட்டங்கள்ல பிரைஸ் ஏறி இருக்கும். இப்ப 11ன்னு வந்த உடனே அப்படியே பிரைஸ் இறங்கி இருக்கும். இவன் பாருங்க, இங்க 40 கிட்டக்க வச்சுக்கிட்டு இருந்தவன் 28 வந்த உடனே ஒரு கரெக்ஷன் வந்திருக்கும். 34 வந்த உடனே திருப்பி ஏத்துறான்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏத்த ஆரம்பிச்சிருவான். 48 வந்த உடனே பீக் வந்திருப்பான். அடுத்து 11 வந்த உடனே கீழே இறங்கி இருப்பான். அப்ப இது ஆனுவல் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா நம்ம அப்படி வேண்டியதில்லை. எவ்ரி குவார்ட்டர் நம்ம போட்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு குவார்ட்டர்லயே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். சரி, அப்ப சப்சிக்வெண்டா என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2.3% இன்க்ரீஸ் ஆகுது. 2025க்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா 11.7 இருக்கு. ஹை எஸ்டிமேஷன், ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்ல 11.7 இருக்கு. இந்த எஸ்டிமேஷன் நம்ம பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம். காரணம் என்னன்னா அனாலிசிஸ்ட் ஒருத்தர் தான் இருக்கிறார். சரி, இந்த ஒருத்தர் வந்து 2026க்கு என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தா 36 ரூபீஸ் எதிர்பார்க்கிறாரு. 3 டைம் பெருசாகுது அதோடைய இபிஎஸ் ஓட எஸ்டிமேஷன். இபிஎஸோட எஸ்டிமேஷன் 3 டைம் பெருசாகுதுன்னா ஏற்கனவே 2023ல இருந்தது 75% இபிஎஸ் வந்து எகைன் திருப்பி 26ல கவர் ஆகுது. அப்ப அதுக்கு உண்டான ரேட்டுக்கு ஏத்தணும்ல. அப்ப இந்தியனுடைய இது வந்து டெண்டன்சி, மார்க்கெட்டோட மூவ்மெண்டோட டெண்டன்சி என்ன? 2, 4, 8, 10, 15, 16, 20, 25 இந்த ரேஞ்சில தான் இவங்க ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவன் ஆல்ரெடி கீழே இறங்கி கரெக்ஷன்ல வந்திருக்கிறான். அதனால பெசிமிஸ்டிக் அப்ரோச்சா 10ன்னு வச்சா கூட 360 ரூபா, இல்ல 8ன்னு வச்சா கூட, இதை நம்ம வந்து 30ன்னு வச்சா கூட 240 ரூபா. அந்த அப்படி ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம். புக் வேல்யூல பாதி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது. ஆனா அது 2026ஓட எஸ்டிமேஷன் ஆல்வேஸ் டைனமிக். அது மாறுதலுக்கு உட்பட்டது. ஒவ்வொரு குவார்ட்டருடைய ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இதை மாத்திக்கிட்டே இருப்பாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். சரி, இப்ப கரண்ட் குவார்ட்டர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கரண்ட் குவார்ட்டர்ல இவன் வந்து நமக்கு செப்டம்பர் 2024ஓட ரிசல்ட் தான் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 75.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப Q to Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6600 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 34 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸும் பார்த்தோம்னா ஃபிராக்ஷன்ல இருந்து ஹோல் நம்பருக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு.
2024 மார்ச்ல நெகட்டிவா இருந்தது. 1.1 நெகட்டிவா இருந்த இபிஎஸ் அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு ஃபிராக்ஷன்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா ஹோல் நம்பருக்கு வந்துருச்சு. அப்ப ஹோல் நம்பருக்கு வந்ததுக்கு பிறகு மேல ஏறாம ஏன்டா இறங்கிட்டு இருக்கிறேன்னா, இபிஎஸ் ஓட டிடிஎம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. இங்கெல்லாம் சாரி நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் ஓட டிடிஎம் இங்க அப்படியே 1.3ன்னு ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. இங்கெல்லாம் பாருங்க 40 50ன்னு இபிஎஸ் டிடிஎம் வச்சவன் 40 49ன்னு வச்சவன் அப்படியே டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டு இப்ப சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து படுத்து கிடக்குறான். இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆன உடனே சப்சிக்வெண்டா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்ல பிரைஸ் சேஞ்ச் ஆகுமான்னா யோசிக்கணும். அப்ப அடுத்த குவார்டருக்கு சேஞ்ச் ஆகுமான்னா அடுத்த குவார்டருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் நமக்குள்ள கிடைக்குது, ஆவரேஜ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம். சரி, அப்ப அடுத்த குவார்டருக்கு என்ன சேலஞ்சு? ஏற்கனவே அவன் வந்து எக்ஸிட் ஆனது 1.5, இன்னும் ஆனது 1.5, அதனால அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிருச்சு. அடுத்து எக்ஸிட் ஆக போறது 0.4. இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ரொம்ப கிளீனா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு லேசா தெரியுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 0.4. இவன் இதே மாதிரியே 1.5 அப்படின்னு ஹோல் நம்பர்லயே எடுத்தான் அப்படின்னு சொன்னா இங்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள ஓடியாந்துரும். அதுக்கு அடுத்த குவார்டர்னா ஃபர்ஸ்ட் குவார்டர், ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எக்ஸிட் ஆக போறது -1.1. இவன் +1.1 எடுத்தாலே 100% வந்துடும். ஏற்கனவே எடுத்த குவார்டரை காட்டிலும் கம்மியா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸிட் ஆகக்கூடிய குவார்டரை காட்டிலும் கம்மியா எடுக்கக்கூடாது. அப்ப ஏற்கனவே எடுத்த குவார்டர் இந்த 1.5 மெயின்டைன் பண்ணிட்டோம். இப்ப எக்ஸிட் ஆக போறது இந்த குவார்டருக்கு, அதாவது மார்ச் குவார்டருக்கு, டிசம்பர் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 0.4. மார்ச் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது -1.1. அப்ப இவன் 1.5 எடுத்தாலே இந்த குவார்டருக்கு வரும்போது டிசம்பர் குவார்டருக்கு 1.1 ஆட் ஆயிரும். 1.1 ஆமா, அதுல 1.5 எடுத்தானா 1.1 ஆட் ஆயிரும். இங்க 1.3ல இருந்து அதை அப்படியே டபக்குன்னு இந்த இதுக்கு உண்டான ஆவரேஜை போட்டு மேலே ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து மார்ச் குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா -1.1 வந்து எக்ஸிட் ஆக போகுது. இவன் இதே 1.5 எடுத்தான்னா 100% அந்த இடத்துல நமக்கு வந்து இபிஎஸோட growth கிடைக்குது, பெர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னு வரும். இப்ப 0.4க்கே பாருங்களேன், 0.4 to 1.5னாலே இபிஎஸோட Q2Q growth வந்து 285ன்னு ஓடியாந்துருச்சு. அதுவே 285ன்னு ஓடியாந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதே மாதிரியே ஹோல் நம்பர்லயே இபிஎஸ் எடுத்துட்டு வந்தான்னா எக்ஸிட் ஆக போறது ஃபிராக்ஷன், அதுக்கு முன்னாடி மைனஸ். ஸோ இப்போ இந்த 3 குவார்டருக்கும் ஃபிராக்ஷன்ல தான் எக்ஸிட் ஆக போறான். இவன் ஹோல் நம்பர்ல எடுத்தாலே அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வந்துருங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சமாவது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டபுள் டிஜிட் ஏற்கனவே பேசின மாதிரி 36லாம் எடுத்தான்னா எகைன் திருப்பியாவே 48 எடுத்த 2023க்கு முன்னாடி இருந்த பிரைஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 60% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டாக்க நமக்கு ஆவரேஜ் வந்து 0.3 வருது. இப்போ ஏன் அடுத்த குவார்டர் 1.1 எடுக்கும்போது 1.5 எடுத்தான் அப்படின்னு சொன்னா மேலே ஏறலாமே அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸோட டிடிஎம் 1.3 இருக்கு. அதை டிவைட் பண்ணும்போது 0.3 தான் வருது. 0.3ங்கிறது எக்ஸிட் ஆக போற 0.4 காட்டிலும் 10 பைசா கம்மி. ஏற்கனவே எடுத்த 1.5 அப்படிங்கிறத காட்டிலும் கிட்டத்தட்ட ₹1.20 கம்மி நமக்கு எஸ்டிமேஷன். அப்ப இந்த எஸ்டிமேஷனுக்கு வரைக்கும் கீழே அடிச்சு விட்டுட்டு திருப்பி இவன் கரெக்ஷன் எடுக்கும்போது ஆக்சுவல் ரிசல்ட் இது பீட் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம போடுவோம் 0.3னே போடுவோம், 0.3 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்ப இந்த இடத்துலயும் 0.3ன்னு போடுறோம். அப்படின்னா 1.2 அப்ப கீழே இறங்கணும். இது வரைக்கும் கீழே இறங்கும். அதுக்கு பதில 1.5 எடுக்கிறான்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல 1.5 அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்குவோம். 1.5ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா 2.4 வந்துருது. இந்த இடத்துல இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் 2.4 வந்துருது. நெக்ஸ்ட் குவார்டருக்கான அதுக்கு அடுத்த குவார்டருக்கான எஸ்டிமேஷன், அதாவது மார்ச் மாசத்துக்கான எஸ்டிமேஷன் 0.6ன்னு வந்துருது. 0.6ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இங்க எக்ஸிட் ஆக போறது என்னமோ -1 தான் எக்ஸிட் ஆக போகுது. -1 எக்ஸிட் ஆகும்போது இது வந்து 2.6 2.8ன்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப மார்ச் குவார்டருக்கு பிறகு
மார்ச் குவார்ட்டருக்கு பிறகு 2.6 2.8 போகுது அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு பெரிய ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்து இறங்கிட்டே இருக்கிறது. நமக்கு வந்து பெரிஷ் ஃபால் டவுன் ட்ரெண்ட் அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இவன் இந்த ஃப்ராக்ஷன்ஸை ஃபுல்லாக ஒழிக்கிற வரைக்கும் மேலே இவன் 2.6 அந்த ரேஞ்சிலேயே கொடுத்து மேலே போய்கிட்டே இருந்தான்னாக்க ஸ்லோவாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்போ நமக்கான ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவன் மார்க்கெட் ப்ரைஸ் 196 இருக்கிறான். 196 அது கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 175 180 to 175 கீழே உடைச்சான்னா 150க்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கும் கீழே அவன் டவுன் ட்ரெண்டுன்னு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க 71 41க்கான வாய்ப்பு இருக்கு. இது நார்மல் ட்ரெண்ட். லாஸ்ட்ல என்ன சொல்லுது? 100 136 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு இருக்கு. அது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வேல்யூ இருக்கு. திருப்பி மேலே லேசா ஏற ஆரம்பிச்சான்னா 260 295 அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல்ல வந்திருக்கிறத நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நான் சார்ட்ல எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன்னா எக்ஸ்போனன்ஷியல்ல அவன் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறான், சப்போர்ட் 1 2 3 4 இப்போ இவன் எந்த ஸ்டேஜில் இருக்கிறானோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா செங்குத்தாக இறங்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ S3ல இருக்கிற S3யோட ரேஞ்ச் 234 to 181. சப்சிக்வெண்ட்டாக இந்த இறக்கம் பெரிஷ் ட்ரெண்டு ஃபால் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா S4 வந்து 137 to 101க்கான வாய்ப்புகள் இருக்கு. புக் வேல்யூ நிறைய இருக்கு, இருந்தாலும் PE அட்ஜஸ்ட் ஆகணுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இவன் இங்கே வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் 1.5 அப்படிங்கிற லெவலுக்கு பாசிட்டிவா எடுத்து கொண்டு போனோம்னா இந்த மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஒரு 25 ரூபா கூட்டினோம்னா ஒரு 150 160 அந்த ரேஞ்சோடையே இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி இந்த ரேஞ்சில் மிட் பாயிண்ட்டுங்கிறது 181, இந்த 137 140 போட்டா கூட 120 157ங்கிற ரேஞ்சில் மிட் பாயிண்ட். இந்த இடத்தோடையே கூட இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறான்னா இங்க 28 ரூபாயில ஸ்டார்ட் ஆயிருக்கிறான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கலா பார்த்தோம்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எட்ஜ்ல சப்போர்ட் எடுக்கிறோம்னா 158 அப்படிங்கிற லெவல் வருது. அப்படி இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறேன்னா 73, இந்த இதுல சப்போர்ட் எடுக்கிறேன்னா 73. ஸோ இப்போ அவன் இந்த 100 கிட்டக்க 158 உடைச்சிட்டான்னா 100 கிட்டக்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இப்போ இவன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு S3ன்னு இப்போ இருக்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் 181 234. அது ஒரு போயிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஏறுது அப்படின்னு சொன்னா 296 367க்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 367ங்கிறது எப்ப நம்ம எதிர்பார்க்கலாம்னா 36 EPS நம்ம பார்த்தோம்ல அவங்க எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்கிறாங்களே அந்த மாதிரியானது வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த 300 கிட்டக்க நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய புரிதல். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 2026க்கு நம்ம எதிர்பார்க்கிறது பாசிட்டிவா இதே மாதிரியே டபுள் டிஜிட்ல எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா 369 இவனுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ப்ரீஷியஸ் மெட்டல் ப்ரீமியம் மெட்டல் அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு டிமாண்ட் வந்து உலகம் ஃபுல்லாவே இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதே சமயத்துல கண்ட்ரி வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கோல்டை வந்து இன்னைக்கு ரிசர்வா எடுக்கிறாங்க. அதனால கோல்டோட ரேட் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 649 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இது அடுத்த குவார்ட்டர்ல நல்லா எடுத்தாங்கன்னா இந்த பிரைஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.